கேளுங்க வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்படி கேளுங்க நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி சப்பாத்தி மாவும் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு இப்படி ரோல் பண்ணினே வைங்க. இப்போ இதை எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் பண்ணிக்கோங்க. இது கொழுக்கட்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை திரட்டலாம். நம்ம தட்டும் போது இல்லைன்னா அந்த கிழங்கெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம தட்டலாம் பாருங்கள். மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொட்டேட்டோ எல்லாம் வெளியே வந்துடும். தவா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை போட்டுடலாம். இதுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். நெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சுவையான ஆலு பரோட்டா ரெடி. இங்கே பாருங்கள். இதே சாஸ் வச்சு சாப்பிட்லாம். டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.